நாம இன்னைக்கு பார்க்கற தென்னிந்தியாவோட மேப் இருக்குல்ல, அது வெறும் கோடுகள் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட போராட்டங்கள், ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க அத பத்தி தான் இப்ப விழாவாரியா பார்க்க போறோம். முதல்ல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேட்டோட பார்டர்லாம் எப்படி முடிவு பண்ணாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உண்மையே சொல்லணும்னா இந்த மேப் ரொம்பவே புதுசுங்க. இதை எந்த போர் வீரனோ இல்ல பழங்காலத்து ராஜாவோ உட்கார்ந்து வரையல. அப்போ இதை யாரு வரைஞ்சா? இது பல வருஷங்களா நடந்த மக்கள் போராட்டத்தால உருவானது. ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஐடியாவை மையமா வச்சு. அது என்னன்னா, ஒரே மொழி பேசுற மக்கள் எல்லாரும் ஒரே மாநிலத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த ஐடியா எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம முதல்ல சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பழைய மேப்பை பார்க்கணும். அப்ப பிரிட்டிஷ் ஆட்சியில தென்னிந்தியா எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற மாதிரி தனித்தனி மாநிலங்கள்லாம் கிடையாது. பெரும் பகுதிய மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரே பெரிய யூனிட்டா வச்சிருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுறவங்க எல்லாருமே இதுக்குள்ளதான். அது மட்டும் இல்லாம மைசூர், திருவிதாங்கூர், ஹைதராபாத்னு பெரிய சமஸ்தானங்களும் இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படி பல மொழி பேசுற மக்கள் ஒரே இடத்துல இருந்ததுனால சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. இதுதான் இந்த மேப்ல நடந்த முதல் பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருந்துச்சு. முதல் குரல் எங்கிருந்து வந்துச்சுன்னா, தெலுங்கு பேசுற மக்கள் கிட்ட இருந்துதான். அவங்க மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து பிரிஞ்சு தங்களுக்குன்னு ஒரு தனி மாநிலம் வேணும்னு கேட்டாங்க. இந்த கோரிக்கையோட தீவிரத்தை பொட்டி ஸ்ரீராமுலுங்கிற ஒரு தியாகி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரு தெலுங்கு மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. மொத்தம் 58 நாள். ஆனா போராட்டம் வெற்றி பெறல. அவர் உயிர் நீத்தாரு. அவரோட மரணம் நாடு முழுக்க பெரிய போராட்டங்களை உண்டாக்கிச்சு. அரசாங்கம் வேற வழி இல்லாம 1953ல இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமா ஆந்திர பிரதேசம் உருவாச்சு. ஆந்திரா உருவானது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இது இந்தியா முழுக்க இதே மாதிரி நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு ஒரு கதவை திறந்து வச்சுதுன்னு சொல்லலாம். கரெக்டா 3 வருஷத்துல 1956ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. இது இந்தியாவோட வரைபடத்தையே மொழி அடிப்படையில மொத்தமா மாத்தி வரைஞ்சது. இப்ப இந்த டேபிள பாருங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே மொழி பேசுறவங்கள ஒன்னு சேர்க்கறதுக்காக எப்படி வேற வேற பகுதிகளை ஒன்னா சேர்த்து புது மாநிலங்களை உருவாக்குனாங்கன்னு புரியும். உதாரணத்துக்கு கேரளாவா பாருங்க. திருவிதாங்கூர், கொச்சி பகுதியையும் மலபார் மாவட்டத்தையும் சேர்த்துதான் கேரளா உருவாச்சு. சரி, மாநிலங்களை பிரிச்சாச்சு. ஆனா அதோட பிரச்சனை முடியல. அடுத்த போராட்டம் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? இந்த புது மாநிலங்களோட பேரை வச்சுதான். உதாரணத்துக்கு தமிழ் பேசுற மக்களுக்கு மெட்ராஸ் மாநிலம்ங்கிற பேரு பிரிட்டிஷ்காரங்க வச்ச பேரு மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அவங்களோட அடையாளத்தை, பாரம்பரியத்தை அது பிரதிபலிக்கல. அதனால பல போராட்டங்களுக்கு அப்புறம் கடைசியா 1969ல அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடுன்னு பேர் மாத்துனாங்க. அதே மாதிரிதான் கன்னட பேசுற மக்களும். மைசூர் மாநிலம்ங்கிற பேரு பழைய மைசூர் சமஸ்தானத்தை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைச்சாங்க. அதனால எல்லா கன்னட பகுதிகளையும் சேர்த்து குறிக்கிற மாதிரி 1973ல கர்நாடகான்னு அந்த பிராந்தியத்தோட வரலாற்று பேரையே வச்சாங்க. இந்த மேப்ல நடந்த மாற்றங்கள் இதோட நிக்கல. 21ஆம் நூற்றாண்டுலயும் இது தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மொழி, கலாச்சார அடையாளங்கள் இன்னைக்கும் எவ்வளவு வலிமையானதுன்னு புரியுது. ஆந்திராவோட கதை இதோட முடியல. ஆந்திரா, தெலுங்கானா 2 பகுதி மக்களும் தெலுங்கு பேசினாலும் அவங்களோட வரலாறு, கலாச்சாரம், பொருளாதாரம்னு நிறைய விஷயங்கள்ல வேறுபாடு இருந்துச்சு. இந்த வேறுபாடுகள் தான் பல வருஷ போராட்டத்துக்கு பிறகு 2014ல தெலுங்கானான்னு ஒரு தனி மாநிலம் உருவாக காரணமாச்சு. இதுல கோவாவோட கதை ரொம்பவே வித்தியாசமானது. மத்த பகுதிகள்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தப்ப கோவா மட்டும் 450 வருஷமா போர்ச்சுகீசிய காலனியா இருந்துச்சு. கடைசியா 1961ல ஒரு இராணுவ நடவடிக்கை மூலமா தான் கோவா இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. ஆக இவ்ளோ பெரிய உணர்ச்சிபூர்வமான போராட்டங்களுக்கு பிறகுதான் நாம இன்னைக்கு பார்க்குற இந்த தென்னிந்திய வரைபடமே உருவாகியிருக்கு. அதனால இது வெறும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு மேப் இல்ல. ஒவ்வொரு எல்லையும் ஒரு கதையை சொல்லுது. ஒவ்வொரு பேரும் ஒரு அடையாளத்தை தாங்கி நிக்குது. தங்களோட மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் அங்கீகாரம் வேணும்னு போராடின மக்களால வரையப்பட்ட வரைபடம் இது. இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டோட வரைபடம்ங்கிறது ஒரு தடவை வரைஞ்சிட்டா முடிஞ்சு போற விஷயம் இல்ல. அது ஒரு உயிருள்ள ஆவணம் மாதிரி. மக்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாறிக்கிட்டே இருக்கும். இது கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. கலாச்சாரமும் அடையாளமும் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ எதிர்காலத்துல வரப்போற தலைமுறைகள் இந்த மேப்ல இன்னும் என்னென்ன புதிய கோடுகளை வரையலாம் யோசிச்சு பாருங்க.